எம்எஸ்வி இளையராஜா. இளையராஜா. யேசுதாஸ் எஸ்பிபி. எஸ்பிபி. ரகுமான் சார் இளையராஜா. இளையராஜா. வைரமுத்து பா விஜய். வைரமுத்து. வாலி கண்ணதாசன். கண்ணதாசன். பரத்வாஜ் வித்யாசாகர். வித்யாசாகர். யுவன் சங்கர் ராஜா ஹரிஜராஜ். ஹரிஜராஜ். அனிருத் சத்யா. அனிருத். என் வேலையா இங்கு எல்லாரையுமே மேலேத்து என் பாலையா தரரான தான தான தரநான தரரா. நீங்கள் நிறையா சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சாங்கில் உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னது? இது வந்து கொஞ்சம் பிடிக்காது. நான் பண்ணேன்னா திருப்பி கேட்கவே மாட்டேன் பாட்டை. நிறைய மியூசிக் டைரக்டர் வந்து இதுதான் சொல்கிறாங்க. ஏன் சார் அது நீங்கள் போட்ட பாட்டை திரும்பி ஏன் கேட்க மாட்டீங்க? இல்லை, நெக்ஸ்ட்டு ஏதாவது பண்ணோன்ற ஆசையில் இல்லை, அப்படி இல்லை. அது நமக்கு எப்போவுமே இல்லை ஒரு படைப்பு. ஆக்சுவலாக ஆடியோ ரிலீஸ் வரைக்குமே ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். அதாவது முடிச்சிட்டா கூட ஃபைனல் அவுட் போகிற வரைக்கும் இல்லை, இங்கே கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கா, இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு தாட் எனக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்பீக் பண்ணிவிட்டு ஐயோச்சு இங்கே கொஞ்சம் லோஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு ஒரு டவுட்டே இருந்துக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும். அதனால் ஃபைனலாக பார்த்துட்டுல ஏதோ ஒன்று அமுச்சு விட்ருவோம். சரி போயிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம கேட்க வேணாம், கேட்டால் நமக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸாக தோணும் அப்படின்ற மாதிரி. அதனால் ரிலீஸ் ஆனப்புறம் திருப்பி கரெக்ஷனாக தோணக்கூடாதுனால கேட்குறதே கிடையாது பாட்டு. இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? அப்படிலாம் இல்லைங்க. இன்னும் அப்போது நாங்கள் மற்றவங்க பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் நான் பண்ண பாட்டை விட. சார் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இந்த பாட்டு கேட்டாக்கா நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னா என்ன பாட்டு சார்? இல்லை, அது யூஸ்வலாக அது எனக்கு வந்து இளையராஜா சார் சாங்கு தான். அவர் சாங் எந்த சாங் கேட்டாலும் நமக்கு அப்படியே அரெஸ்ட் ஆகிடும் மைண்டு. ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிடும். அப்படியே உட்காந்து சைலண்ட் ஆகிடும். அந்த பீஸுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து அவர் மியூசிக் கேட்டால் போகிறோம், எல்லா பீஸும் நமக்கு வந்துடும். மெயினாக நிறையா சாங் இருக்குது. நான் கேட்டவுடனே எல்லாத்துலேயும் இதுதான் சொல்கிறேன். இந்த அழகிய கண்ணுன்ற பாட்டு கேட்டாலே ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடும். இப்போ உள்ள மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து வரிகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் ஒரே பீட் மட்டும் சவுண்டு ஜாஸ்தி இருக்கும். ஆனால் உங்கள் படத்தில் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வரிகளுக்கு முக்கியத்துவம் நிறையா இருக்குது. இல்லை, அப்படி இல்லை. அது வந்து ஒரு காலகட்டம். இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குதுன்றதை பேஸ் பண்ணி அந்த ட்ரெண்டுக்குள்ளே மியூசிக் பண்ணுறாங்க. அதுலேயும் நல்லதாக இருக்குது. அது வந்து ஒரு வைபாக இருக்குது, அவ்வளோதான். இப்போது நம்ம கேட்குறது வந்து ஒரு பீட்டோட அந்த சந்தங்கள்லாம் வரும்போது அது என்னென்னா ரெண்டும் அழகாக ஒரு பிளெண்டாகி ஒரு சவுண்டாக கிடைக்குது. அதை இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ பண்ணிகிட்ருக்கலாம் ஒரு ட்ராமாட்டிக்கல் வெர்ஷன் மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு நம்ம தூக்குற மாதிரியான ஒரு வரிகளை வச்சு நம்ம வந்து சாங் பண்ணுறோம். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலாக லிரிக் ஓரியன்ட் சாங்ஸ் வேறு, இந்த பீட் ஓரியன்ட் சாங்ஸ்ன்றது வேறு. பட் அது வந்து என்னென்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா அந்த பீட்டோட அந்த ஃப்ளேவர் வந்து போகும். அதனால தான் அது கரெக்டாக வைப்பாங்க. நீங்கள் கரெக்டான சிஸ்டம் இருக்கும்போது அந்த சாங்கெல்லாம் கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நம்ம ஜென்ரலாக அந்த ஃபோன்லேயோ இல்லைனா வேறு எப்பயோ கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து இன்னும் அந்த மாதிரி ரொம்ப குத்து சாங்கோட நிற்கிறேன். அதனால் அதில் வரிகள் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் சார். சார் உங்களுக்கும் சுந்தர் சி சாருக்கும் உள்ள பாண்ட்? ஆமாம், அவரோட வந்து எனக்கு இது 3rd ஃபில்ம். இது ஃபர்ஸ்ட் படம் வந்து அந்த தீயா வேலை செனக்குமார். ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருந்துச்சு அவரோட அனுபவம்? ஆக்சுவலாக சுந்தர் சி சாரோட ஃபஸ்ட்டு படம் நான் பண்ண வேண்டியது கலகலப்பு. நான் அதான் சொன்னேன்ல, நான் அப்போ எங்கேயுமே இப்போ முடிச்சுட்டு ஏதோ ஒரு படம் கமிட் பண்ணால் எல்லா படத்தையும் வேணாம் இது முடிச்சுட்டு அதை பண்ணலான்ற அந்த தாட்டில் என்ன பண்ணேன், நிறையா படம் வந்து நான் வந்து பண்ணல, இது முடிச்சுட்டு பண்ணுறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதில் வந்து கலகலப்பு. ஆக்சுவலாக அந்த கலகலப்புக்காக சுந்தர் சி சாரே என்னை வந்து நேரில் வந்து பார்த்தாரு ஃபஸ்ட் டைம் வரும்போது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய டைரக்டர், இவ்வளோ பெரிய லெஜெண்ட் வந்து நம்மளை வந்து பார்த்து இது பண்ணுறாரு அப்படின்னு. அந்த படம் நான் ஆக்சுவலாக கமிட் பண்ணல. அதுக்கப்புறம் விஜய் எபினேசர் சொல்லிட்டு அவரும் ஒரு நியூ கம்போசர் தான். அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் இந்த படம்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குலாம் அந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆகிடுச்சு.
ஐயோ நம்ம பண்ணியிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பவும் அவர் வந்து நெக்ஸ்ட் மூவி தீயா வேலை செய்யணும் குமாருக்கு திரும்பவும் வந்து கேட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு மூவி வந்து பண்ணல, நெக்ஸ்ட்டு அவரோட நெக்ஸ்ட் மூவிக்கு நம்மளை திருப்பியும் கேட்டிருக்காருன்ட்டு இமிடியேட்டாக ஓகே சொல்லி அப்படி தான் தீயா வேலை செய்யணும் குமார் வந்து நான் கமிட் பண்ணேன். அது அது அதான் அவருடைய இத்தனை படங்களில் வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. பயங்கர ஒரு கிளாஸியாக சந்தானமோட காமெடி, சித்தார்த்து, எல்லாருமே, ஹன்சிகா, சூப்பர்பான ஒரு மூவி. அந்த மூவியில் எனக்கு சான்ஸ் கிடையாது. ரொம்ப நான் சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. சாங்ஸ்லாம் கூட எல்லாமே ஒன்று ஒரு ஒரு வெரைட்டியில் தான் இருக்கும். அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. சார் வந்து ஜாலியாக இருப்பார், அவ்வளோதான். இப்போ எப்படி இப்போது பேசும்போதெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கார், படம் எடுக்கும்போதும் கேஷுவலாக தான் இருப்பார். அதே மாதிரி நம்மக்கிட்டேயும் வேலை வாங்குறதும் கேஷுவலாக அப்படியே சொல்லி நல்ல ஒர்க்கு வந்து அவர் என்ன தேவைன்றதை கரெக்டாக நம்மக்கிட்டேருந்து வாங்குவார். ஆனால் அது ரொம்ப தெரியாது, ரொம்ப கேஷுவலாகவே இருக்கும் அவர் பண்ணுறது. ஸோ சார், இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே நீங்கள் எப்படி உள்ள வந்தீங்க? அதான் சுந்தர் சி சார் ஆக்சுவலாக ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு மூவி எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி அந்த ஆக்சுவலாக பிஃபோர் லாக்டவுன் வந்து அந்த மூவி ஆரம்பிச்சிது ஆக்சுவலாக. அப்போது ஒரு நாள் சடனாக கூப்பிட்டாரு, இந்த மாதிரி அரண்மனை. ஆக்சுவலாக நான் அரண்மனை 1, 2 ஆக்சுவலாக பண்ண வேண்டியது. அது ஏதோ மிஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக தீயா வேலை செய்யணும் குமார் முடிஞ்சு அரண்மனை 1 வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. ஏதோ எனக்கு ஏதோ மிஸ் ஆகிடுச்சு அந்த மூவி. ஸோ அதனால் நானும் கொஞ்சம் ஈகராக இருந்தேன், ஐயோ சுந்தர்சி சாரோட காம்பினேஷன் மிஸ் ஆகிடுச்சின்னு. கரெக்டாக அரண்மனை 3 பண்ணும்போது சாரே வந்து கால் பண்ணி கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அப்படி தான் அவர் வந்து மைண்டில் வச்சுருப்பார், எந்த இதுக்கு தேவைன்றது கரெக்டாக அவரே நம்மளை சூஸ் பண்ணி கால் பண்ணுவார். ஓகே சார். சார், அந்த படத்தில் வந்து பாடல்கள்லாம் ரொம்ப அளவில் பேசப்பட்டுச்சு. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா ஒரு முருகன் பாட்டு வந்து இன்றைக்குமே சரி கோயில்களில் மிகப்பெரிய அளவில் ஒழிக்கப்படுது அந்த பாட்டு. அந்த பாட்டு பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் விஷுவலாகவே அந்த படத்தில் வருவீங்க. ஆமாம். ஆக்சுவலாக அது சுந்தர்சி சாரோடது எல்லாமே இந்த கிளைமேக்ஸில் அரண்மனை இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல பீட் சாங் தான் இருக்கும். யூஸ்வலாகவே செம ஹெவி பீட் இருக்கும். அம்மன் சாங்காக தான் யூஸ்வலாகவே வந்து அவர் பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் வித்தியாசமாக முருகர் சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், ஆனால் நல்ல ஒரு எப்பிக்காக இருக்கணும் சாங்கு. அது குத்தாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு மாதிரி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி, நான் குத்து பீட்டு நான் சூஸ் பண்ணல. ஏன்னா முருகர் பாட்டு போகும்போது வேறு மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணது என்னென்னா, அந்த டைமில் வந்து சொன்னார், நம்ம எஸ்பிபி ஜேசுதாஸை பாட வைக்கிற மாதிரி, அவங்களே விஷுவல் வர்ற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படி அப்படி சொன்னோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம். வா, 2 லெஜெண்டை வச்சுட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, பெரிய வாய்ப்பு அவங்க 2 பேரோட நம்ம மியூசிக் பண்ணுறதுன்றது. சரி, ரொம்ப ஹாப்பியாக இருந்து நிறையா கம்போசிங்லாம் நிறையா பண்ணேன். நிறையா வேர்ஷன்ஸ் பண்ணி காமிச்சேன், எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் எஸ்பிபி சாரோடைய அந்த இதாகிடுச்சு, கொஞ்சம் ப்ராப்ளமாகி அந்த கொரோனா டைமில் அப்படி ஆகிடுச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எஸ்பிபி சார் இல்லாதே ஒரு கஷ்டம். சரி, எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது, அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னார், சரி நம்ம அந்த ரேஞ்சில் வந்து நெக்ஸ்ட் வந்து சங்கர் மாதவன் ஹரிஹரன் இருக்காங்க, ஸோ அவங்கள நம்ம காம்பினேஷனாக வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, எனக்கு அதுவும் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு அப்புறம் சாங்கெல்லாம் கம்போஸ்லாம் பண்ணிட்டோம். ஆனால் இந்த சாங்கில் ஒரே ஒரு அந்த சின்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த மெயின் கோரஸ் வருது இல்லை, இங்கு தீயோரை கழுவேற்று என் வேலையா, இங்கு எல்லாரையுமே மேலேத்து என் பாலையா, தரரான தான தான தரநான தரரா. இந்த ஃப்ரேஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரேஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணோன்னா, நம்ம சவுத்தோட பேட்டர்னில் தான் நம்ம யூஸ்ஃபுல்லாகவே பண்ணுவோம். இந்த இடத்துல எனக்கு அந்த கவாலி மாதிரி பண்ணணும். அதில் நல்லா நோட்டீஸ் பண்ணால் தெரியும், அதில் டோலக் தான் வரும்.
டோலக்குன்றது நம்ம அது ஒரு சூஃபி ஸ்டைல் அந்த மாதிரி கவாலியோட பேட்டர்னில் தான் நம்ம நிறையா அது டோலக்கு டஃப்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு முருகர் பாட்டில் வந்து இது யூஸ் பண்ணேன். ஆனால் அது வந்து ஒரு வைப்பு நல்லா இருந்துச்சுன்ட்டு நான் அப்படியே வச்சேன். அப்புறம் சுந்தர்சி சார் கேட்டு சூப்பராக இருக்குது, இது இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது, இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் இந்த சாங் வந்து உருவாச்சு. நமக்கு ஹிட் ஆகும் ஆகாதுன்றதே எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ் பாடுறாங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம கம்போஸ் பண்ணுறோம் அப்படின்றது, அதுக்கப்புறம் நம்மளுடைய முருகனுக்காக பண்ணுறோன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சார் இப்போ அரண்மனை 1, 2, 3 வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பண்ணும்போது அவங்களெல்லாம் விட நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அது பண்ணும்போது என்ன சார் ஃபீல் பண்ணீங்க? ஒரு ஹாரர் மூவிக்கு நீங்கள் மியூசிக் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக அப்படி கிடையாது, அதோட பெஸ்ட்டு இதோட பெஸ்ட்டு அப்படி கம்பேர் பண்ணி எப்போவுமே மியூசிக் பண்ண மாட்டோம். இப்போ நமக்கு ஒரு விஷுவல் வருது, இல்லைனா நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா அதுக்கு என்ன பெஸ்ட்டு பண்ணலாம், அந்த கதைக்கும் அந்த இதுக்கும் நம்ம என்ன பெஸ்ட்டு பண்ணலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலான்றது மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அதை விட இதை விடன்ட்டு நான் யூஸ்வலாக கம்பேர் பண்ணவே மாட்டேன். பட் இந்த ஸ்க்ரீனில் நம்ம இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஸ்பார்க் ஒன்று வரும். ஸோ நான் அது ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஸ்பார்க் இந்த இன்ட்யூஷனில் என்ன சொல்லுதோ நான் அதை எப்போவுமே ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அப்படி தான் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லா மூவிக்கும் இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பயங்கர எப்பிக்காக இருந்ததுனால நமக்கு அந்த ஃபுல் ஆர்கஸ்ட்ரேஷன் எல்லாமே தேவைப்படும். எல்லா படத்துலையும் அது இருக்கும். பட் நான் என்னோடய அப்ரோச்சில் அது என்ன மாதிரியான மியூசிக்காக வருதுன்றது நான் பண்ண அப்புறம் தான் எனக்கே புரியும். முன்னாடியே என்னால் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. சுந்தர்சி சாரோட மூவியில் அது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவியாக எனக்கு அமைஞ்சுது. ஓகே சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஞ்சனா படத்துலையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த படம் பண்ணும்போது என்ன சார்? காஞ்சனா படத்தில் அந்த ஒரு பாட்டு மட்டும் பண்ணேன், இன்ட்ரோ சாங் பண்ணேன். அதே வந்து என்னையே ரீமிக்ஸ் மாதிரி ஒரு வெர்ஷன் பண்ணி அது ஒரு வெர்ஷனாக பண்ணியிருந்தோம். அவருக்கும் அப்படி தான். லாரன்ஸ் சார் வந்து அதுக்கு முன்னாடி நெடுஞ்சாலை வந்து ரிலீஸ் ஆச்சு. அவர் நெடுஞ்சாலை பார்த்துட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கேட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக அப்ரிஷியேட் பண்ண ஃபோனில். ஆக்சுவலாக டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி மூவியே எக்ஸலண்ட்டாக இருக்குது, பர்டிகுலராக மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாரு. அப்புறம் அந்த நண்டூருது சாங் அதெல்லாம் வந்து சொல்லி பர்டிகுலராக சொல்லி ரொம்ப, ஏன்னா அவர் பீட் ரொம்ப லைக் பண்ணுவார்ல. ஸோ அதனால தான் அவர் வந்து காஞ்சனாவுக்கு வந்து என்னை ஒன் ஆஃப் த மியூசிக் டைரக்டராக வந்து என்னை சூஸ் பண்ணார். ஆமாம், அந்த கான்செப்டில் எனக்கு ஒரு சாங்கு என்னை வந்து ஒரு நல்ல இன்ட்ரோ சாங்குக்கு பண்ணணுன்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ சாங்லாம் நான் பண்ணதே கிடையாது. எனக்கு எது கொடுத்தாலும் அது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்படி வந்தது தான் அந்த சில்லாட்டா பில்லாட்டான்ற பாட்டு, அரசலு ஒருசலு. அது லிரிசிஸ்ட்டும் புது லிரிசிஸ்ட். ஆக்சுவலாக அந்த படத்தில் லோகன் சொல்லிட்டு அவர் வந்து வியாசர்பாடியில் இருக்கார். அவரோட அந்த லிரிக்கல் ஃப்ளோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவரே வந்து ஸ்டார்டிங்லாம் அவரே ஒரு டெம்போவில் ஒன்று பாடியே காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் அவர் பாடினதெல்லாம் அவரோட வாய்ஸ் தான். அவரே அப்படியே அவரோட வாய்ஸ்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாங்குக்கு வேறு ஒரு சிங்கர், அதுவும் ஜெகதீஷ்னு ஒரு சிங்கர். அதுதான் ஃபர்ஸ்ட் சாங் அவருக்கு. ஸோ இதில் எல்லாமே வந்து புதுமுகங்கள் இந்த பாடலில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அகைன் திருப்பி வந்து இப்போ திரையரங்குகளில் வெற்றிகரமாக போயிட்டுருக்க ஒரு படம் தான் கேங்கர்ஸ். அந்த படம் பண்ணும்போது நீங்கள் வந்து நம்ம தலைவன் வடிவேலை வந்து திருப்பி நம்ம திரையில் பார்க்கும்போது என்ன சார் ஃபீல் பண்ணீங்க? மியூசிக் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அந்த படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது த்ரூ அவுட்டாகவே செம்மையாக காமெடி எனக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃபில் பர்டிகுலராக ஒரு சீக்வன்ஸ் வரும்போது ஒரு வாட்டியும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது போட்டு அப்படியே பார்த்துட்டே பிளான் பண்ணுவோம் மியூசிக்கு. பார்த்தோன்னா கொஞ்ச நேரம் அப்படியே வாசிக்கிறத மறந்துடுவேன். ஆக்சுவலாக அந்த பர்டிகுலராக அந்த சார்லஸோட கெட்டப் வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போவார். வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வாமிட் பண்ணுறது, அவங்கக்கிட்ட மாட்டாமல் தப்பிக்கிறது, அப்புறம் அந்த பக்ஸு வந்து எப்படியாவது தப்பிச்சு போடா அப்படின்னு, நீ போனாலே நான் தப்பிச்ச மாதிரி தான்டா அப்படின்ற அந்த ஹோல் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது நிஜமாகவே இல்லை. நிறைய வாட்டி அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண மறந்துடுவேன் அந்த சீக்வன்ஸில்.
அந்த மாதிரியான ஒரு எப்பிக்கான ஒரு காமெடி வந்து அந்த மூவியில் இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதான் நம்ம வடிவேலு சாரை வந்து நம்ம பார்த்து பார்த்து ரசித்து எவ்வளோ காமெடி, போர் அடித்தா அவர் காமெடியை சும்மாவே போட்டு போட்டு பார்த்து நம்ம சிரிச்சிட்ருப்போம் அத்தனை வாட்டி. அவரே வந்து அவருக்கு நம்ம மியூசிக் பண்ணும்போது அது அந்த ஆனந்தமே வேறு தான். ரொம்ப ஜாலியாக இன்வால்வ்டாக நான் ஆக்சுவலாக இந்த மூவியில் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ சார் வந்து இப்போது புதுசாக மியூசிக் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேர் புது சிங்கர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அதில் உங்களுக்கு எதை பிடிச்சிருந்தது நீங்கள் கேட்டதில்? இல்லை, எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணுறாங்க. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க, சவுண்ட்ஸு. ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஜென்ரலாக ஒரு மியூசிக்காக தான் நம்ம பார்ப்போம். இப்போ இளையராஜா சார் மியூசிக்னால் அதே வயலின் தான் இருக்கும், அதே தபலா. ஆனால் மேஜிக்கலாக ஒரு கம்போசிஷனில், அந்த டியூனில், அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு மேஜிக் காமிச்சிட்டே இருப்பார். இப்போ வந்து கொஞ்சம் சவுண்டில் இன்னும் நிறைய மேஜிக்ஸ் நடக்குது. அந்த சிம்ப்ளிஃபைடான ஒரு டியூனில் அந்த சவுண்டை எப்படி அழகாக வந்து டிசைன் பண்ணுறது, அந்த வைப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி ஒரு டான்ஸிங் மூமெண்ட்டாக மாற்றுறது, இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக மாற்றுறது. அதில் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஒரு தனி ரூட்டை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அதுக்குண்டான ஸ்கோப் இருக்குது நமக்கு. டூல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்லாம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் மாஸ்டர் ஆகிறாங்க, மியூசிக்லேயும் மாஸ்டர் ஆகி ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் மியூசிக் வந்து இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு எல்லாமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த சாங்னா இப்படி பண்ணியிருக்காங்க. நம்ம நினைக்க முடியாத சவுண்ட்லலாம் மியூசிக்கலாக மாற்றுறதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபாலிலெல்லாம் ஒரு சவுண்டை வச்சு அதை வந்து மியூசிக்கலாக மாற்றுறது, சும்மா ஒரு டயலாகை வச்சுட்டு அதை வச்சு ஒரு டோட்டலாகவே ஒரு மியூசிக், ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணுறது, அதை வச்சு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பயங்கர வெரி நியூ அப்ரோச்சாக இருக்குது. அந்த வகையில் இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே செம்ம ராக். எம்எஸ்வி இளையராஜா, யேசுதாஸ் எஸ்பிபி, ரகுமான் சார் இளையராஜா, வைரமுத்து விஜய், வாலி கண்ணதாசன், பரத்வாஜ் வித்யாசாகர், யுவன் சங்கர் ராஜா, ஹரிஜராஜ், அனிருத் சத்யா. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.